பெண்களுக்கு குற்றம் நடக்கும் முன்னாடி தடுப்போம் ரோந்து போவோம்னு சொல்லி படை அமைச்சிருந்தாங்க. சம்பவங்கள் அதிகரித்து தான் இருக்கு. அந்த பெண் படைக்கு முன்னாடியே இருந்தத பேர் மாற்றம் செய்து தருவதை பத்தி கூட நாங்க பெருசா பேச விரும்பல. ஆனா அவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு என்ன சரியான அவங்களுக்கு ஒரு போன் நம்பர் கூட கொடுக்கல. தனியாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு போன் நம்பர் கூட கிடையாது. ஏதோ ஒரு குற்றம் நடக்குது இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க தொடர்பு கொண்டு அந்த பெட்ரோலிங் அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கான வகை கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்படின்னும் போது அவங்களுக்கு இது மக்கள் மீது, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மக்களுடைய பாதுகாப்பு மீது எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை பற்றி அவர் கவலைப்படுவதாகவே இல்லை.